சக்தி பார்த்தீங்கன்னா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து ஜனனிக்கு இப்பதாங்க வந்து தெரிய வருது. ஏன் அப்படின்னா ஜனனி வந்து அவங்களால வந்து கொஞ்சம் கூட முடியல. ஆனா ரொம்ப தூரம் வந்து தர்ஷினியை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. தர்ஷினியால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நடக்க முடியல. அவளுக்கு காலில் வந்து ரொம்ப வலி ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல என்னால் நடக்கவே முடியல சித்தி அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து போயிடலாம். இங்க வந்து வேற யாரும் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வருது. அதனால வந்து நானே வந்து உன்னை தூக்கிட்டு போறேன் விவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமா நம்ம தர்ஷினியை வந்து தோல்ல தூக்கி வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது சக்தி வந்து எப்பயோ வரேன்னு சொன்னா ஆனா இன்னுமும் ஆளை காணாம என்னதான் பண்றான்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டா ஒரு இடத்துல வந்து அவளை உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம சக்திக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த முகமுடி போட்ட அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆள் பார்த்தீங்கன்னா சக்தியோட பின்மண்டையிலேயே பயங்கரமாக அடிச்சு சக்தியை மயக்கம் போட வச்சு காருக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம ஜனனி கால் பண்ணுறாங்க. ஸோ கால் வந்து எங்கேருந்து வருதுடா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சக்தி கிட்ட இருந்து தான் கால் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணோடனே நம்ம ஜனனி சக்தி நீ எங்கே இருக்க, நீ சொன்ன இடத்துக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம், நீ எங்கே இருக்க, நான் எப்போ வந்து உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே சிக்னல் வேற சரியாக கிடைக்க மாட்டேங்குது, இங்கே யார் யாரோ வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க சக்தி, நீ கொஞ்சம் சீக்கிரமா வா, அப்போதான் நம்மளால வந்து சீக்கிரமா வெளியில போக முடியும், இங்கே தர்ஷினிக்கு வேற கால் வலி ரொம்ப ஆயிடுச்சு, அவளால நடக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சைடில் இருக்கிற ஆள் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. சக்தி நான் சொல்றது உனக்கு கேட்குதா கேட்கலையா, ஒருவேளை சிக்னல் கிடைக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆள் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. வந்துடுவேன் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன சக்தி என்னமோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலை, உனக்கு லொக்கேஷன் இப்போ நான் உனக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் பேசுறது என்ன ஏதுன்னு தெரியாமையே நம்ம ஜனனி வந்து லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. சக்தி நான் உனக்கு லொக்கேஷனை அனுப்பிட்டேன், நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வா, இங்கே வந்து நடக்கிற விஷயங்கள் எதையுமே பார்த்தா சரியாக வரும் அப்படின்னு தோணலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தா, அவங்களுக்குலாம் நான் பயந்து பயந்து வந்து மறைஞ்சு மறைஞ்சு நாங்கள் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம், இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக வெளியில் போகணும் சக்தி, எங்கே இருந்தாலும் நீ உடனே கிளம்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து சக்தி பேசுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது பேச்சு எதுவுமே இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண உடனே வந்து அவங்க இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு, உடனே இமீடியட்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அவங்க 2 பேரையுமே நம்ம வந்து தூக்கணும்டா, இதாண்டா நம்மளோட வேலை, அதுக்குள்ளே இவன் முழிச்சிடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு 2 பேருமே வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு ஒரு டவுட் வருது, என்ன இது நம்ம இவ்வளோ பேசுகிறோம் ஆனால் சக்தி பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட வந்து பேசல, வெறும் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே வந்து கேட்டுட்டு ஃபோனை வச்சுட்டானே, ஆனால் பேசுனது வந்து எனக்கு தெரிஞ்சு சக்தியாக இருக்குமோ தோணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, வேற யாராவது அவனோட ஃபோனை எடுத்து பேசுகிறாங்களோ என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம லொக்கேஷன் வேற வந்து ஷேர் பண்ணிட்டோமே, அது வந்து சரிப்பட்டு வராது, இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா ஒருவேளை வேற யாராவது அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா நம்மளை தேடி நம்மளை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகும், அப்போதான் நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தர்ஷினி வா எந்திரி, நம்ம வேற பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சித்தி என்ன சித்தி மறுபடியுமா, என்னால் முடியலை சித்தி, இன்னும் எவ்வளோ தூரம் தான் சித்தி போகணும், சித்தப்பா எங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு தர்ஷினி, சித்தப்பாக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல இருக்கு, இப்போ நான் ஃபோன் பேசும்போது கூட வந்து சக்தி ஒழுங்காக என்கிட்ட பேசலை, ஆனால் நான் அவசரப்பட்டு லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டேன், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இது வேற யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மாட்டிப்போம், நமக்கு தான் அது வந்து ஆபத்தாக வந்து முடியும், ஒருவேளை சக்திக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா கூட நம்ம வெளியில இந்த இடத்த விட்டு போனா மட்டும்தான் அவரையுமே நம்மளால காப்பாற்ற முடியும், அதனால இங்க இருக்க வேண்டாம், நம்ம வேற இடத்துக்கு போய் கூட உட்காந்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம தர்ஷினியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தோல் மேல தூக்கிட்டு வந்து மறுபடியும் அவங்க நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் எங்கெங்கேயோ இருந்து நம்ம தர்ஷினியை வந்து தோல்ல போட்டுட்டே வந்து நம்ம ஜனனி தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் தான் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறத கூட பொருட்படுத்தாம எப்படியாவது இவளை நம்ம காப்பாற்றி நம்ம நல்லபடியாக இவளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராகியத்தோடு வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஆள் இந்த சக்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியில் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே போய் மாட்டிட்டாரு, அதுதான் வந்து இங்கே பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சக்தியை ரொம்பவே ஒரு டம்மியான ஒரு ஆளாக தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்பயாவது அந்த 2 ரவுடிகளை வந்து சமாளிச்சாரு, அப்படியே வந்து போயிடுவாரு, அவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டு வந்துடுவாருன்னு பார்த்தா இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யார்கிட்ட மாட்டக்கூடாதோ அவர்கிட்டே வந்து மாட்டிட்டு இப்போ அவங்கள தலையிலேயே அடித்து வந்து மயக்கமாக்கி உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து எந்திரிப்பாரா எந்திரிக்க மாட்டாரா, இல்லை அவங்க 2 பேரும் போயிட்டு
இவங்க இவங்க இவங்கள வந்து கண்டுபிடிச்சு தூக்கிருவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் பயங்கரமா டிராமாவ வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரிக்கு முழு நம்பிக்கைய குடுத்துக்கிட்டு இருக்கா. நான் வந்து உங்கள அம்மா மாரி தான் நெனைக்கிறேன். அதனால தர்ஷினி எனக்கு ஒரு தங்கச்சி. என் தங்கச்சிய நான் கூட்டிட்டு வந்தே தீருவேன். அப்படி இப்படின்னு என்னமோ பில்டப்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா எல்லாருமே கூட்டா சேர்ந்து ஜனனிய வந்து எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி ஜனனி எப்படி எந்திரிச்சு வரப்போறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.